நேயர்களுக்காக டாரட் ரீடிங்கில் பிப்ரவரி மந்த் ராசி பலன் பார்க்க போகிறோம். மேச ராசி நேயர்களுக்கு இப்போது டாரட் ரீடிங்கில் மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஹைலைட்டடான விஷயம் என்னென்னா கமிட்மெண்ட். நான் உங்களுக்கு தேவையான பணம் ரிசீவ் ஆகிறது, அதே சமயம் மன சோர்வுகள் இந்த மாதம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த கமிட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வேலை வியாபார விஷயமா டூ மச் கமிட்மெண்ட் இல்லை லோடட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குதல், கடனை திருப்பி கொடுக்கறது, மற்றவங்களுக்காக கடன் வாங்குறது, இந்த விஷயமெல்லாம் மேசராசிக்கு இந்த மந்த்து நிறைய இருக்க போகுது. அதே சமயம் இது மனசோர்வு இருக்க போகுது. ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். மேசராசிக்கு ஹைலைட்டான விஷயம் எடுத்தாச்சு. இப்போ மனசோர்வு இல்லாமல் ரொம்ப ஓவர் பர்டன் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எந்த விஷயத்துலையுமே யோசித்து அதோட ஃப்யூச்சர் என்னன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் செயல்படணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் ஃபேமிலி கொஞ்சம் ஹாப்பியாக இந்த மந்த் கொஞ்சம் மூவ் ஆகும். ஃப்யூச்சர் அப்படின்னா இவங்களுக்கு கையெழுத்து போடுறோம், இவங்களுக்கு ஒரு அடுத்தவங்களுக்காக ஜவாப்தாரி போடணுமா, இல்லை ரெக்கமெண்ட் பண்ணணுமா, வேலையை ரெக்கமெண்ட் பண்ணணுமா, இல்லை ஏதாச்சும் பிள்ளையெல்லாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது அவசியம்தானா, இது நம்ம குடும்பத்தை பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணணும். இல்லைன்னா அதோட எல்லா விஷயமும் உங்கள் தலையில் ஏறிக்கும். உங்கள் மேலே பழி சுமத்துறது, உங்கள் மேலே ட்ரிகர் பண்ணுறது எல்லாம் அவனால் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நடைபெறாமல் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரே விஷயம் குடும்பத்தோடு எல்லாம் ஆலோசிக்கணும். குடும்பத்தோட ஒரு கோயில் அந்த மாதிரி போயிட்டு வரணும். ஸோ இது உங்களோட இந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வழிவகுக்கும். இது தவிர ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தா நினச்ச இடத்துலேருந்து காசு பணம் வருவதற்கான, லோன் வருவதற்கான, எதிர்பார்த்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் மேசராசிக்கு ஜாஸ்தி. தலைகீழாக வந்திருக்கிறதுனால ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிரிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்ஃபுல்லான பிரிவுனாலே ஒரு லாபம் சம்பாதிக்க, இல்லை ஒரு விஷயத்துக்கு உபயோகமான ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரிவாக இருக்கலாம். இல்லை குழந்தை பிறக்க போகுது, இல்லை குழந்தைங்களுக்கான படிப்பு விஷயத்திற்காக ஒரு பிரிதல் இருக்கலாம். இங்கே ஸ்கூல் எஜுகேஷன் அஃபோர்ட் பண்ண முடியல, வேறு எங்கேயாச்சும் பண்ணலாம், இல்லை ஃபாரினில் புள்ள படிக்கிறாங்க, அவங்களுக்கு நான் போய் சமைச்சு போடணும், அந்த மாதிரி விஷயமாக கூட இந்த பிரிவு இருக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல பிரிவாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இது ஏன் நல்லா யோசிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அந்த ட்ராவல் பண்ணுற விஷயத்தையோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது பண விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு மேசராசிக்கு பார்க்கலாம். நான் முன்ன சொன்னது பொதுவாக இந்த வருடம் இருக்க போகிறது. பண விஷயம் உங்களுக்கான தேவைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான கார்டு 6 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. அதே சமயம் இந்த எம்பரர் அப்ரைட்டில் வந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு தேவையான பண வரவு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஒரு வேலை இழந்துட்டீங்க, அந்த விஷயமா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு விஷயம் இழந்துட்டீங்க அப்படின்னா அது திருப்பி கூப்பிடுவாங்க, நீங்கள் வெயிட் பண்ண தேவை கிடையாது. அது முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு புதுசான ஒரு இலக்கை நோக்கி உங்களோட டிரெக்ஷனை மாற்றி அமைச்சுக்கிட்டு அதுக்காக நீங்கள் முன்னேறலாம். ஸோ பண விஷயமும் கொஞ்சம் திருப்தியாக வந்திருக்கு. உங்களோட ட்ரான்ஸ்ஃபர், உங்களோட பிரேக்கப் அப்படிங்கிறது, பிரிதல் அப்படிங்கிறது ஒரு உபயோகமான பிரிதலாக, ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ டாரட் ரீடிங் ரிஷபராசிக்காக பிப்ரவரி மந்த் பார்க்க போகிறோம். இப்போ ரிஷப ராசிக்கு வாவ் பாருங்கள், ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ், பணமழை, ஹைலைட்டடான விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம எடுப்போம். ஒரு 3 ஹைலைட் எடுப்போமா. இந்த ரிஷபத்துக்கு இந்த மாதம் பிப்ரவரி மந்த்து பண விஷயம் இருக்கும். அதே சமயம் ஹைலைட்டடாக என்னென்னா ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் கொஞ்சம் ரிவர்ஸ் வந்திருக்கு. பணம் உங்களுக்கு இதை எப்படி எடுத்துக்கலான்னா, பணம் மழை உங்களுக்கு தாராளமாக நீங்கள் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் ரிவர்ஸு, ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் அப்ரைட் வந்திருக்கிறதுனால நீங்கள் இவ்வளோ நாள் உழைச்சிருக்கீங்கள,
அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா வரப்போகுது அப்படிங்கிறது தான் இதோட முழுமையான அர்த்தம். கரெக்டு, இதோட முழுமையான அர்த்தம். ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் எப்பவுமே ரிவர்ஸ் வந்தால் நம்ம இப்படி பார்க்கணும். ஸோ இந்த ரிவர்ஸ் வந்து இதை வந்து நமக்கு அப்ரைட் பண்ணி விட்றதுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸலண்ட்டாக கார்டு வந்திருக்குங்க. நீங்கள் ரிஷப ராசியாக இருக்கட்டும், ரிஷப லக்னமாக இருக்கட்டும், இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, வேலை செஞ்சதுக்கு இது நாள் வரைக்கும் உழைத்த உழைப்புக்கு உங்களுக்கு வெகுமதிகள் கண்டிப்பாக உண்டு. இது வந்து எந்த ரீதியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் வீட்டுக்காக ரொம்ப உழைச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு பங்கு பிரிக்கிறாங்க, பணம் பிரிக்கிறாங்க அப்படின்னா அதற்கான வெகுமதிகள் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கலாம். அதே சமயம் ஒரு ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கலாம். அதே சமயம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இதனாலும் இவ்வளோ நாள் வந்து பெரிய லாபம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா கூட இந்த மாதம் வந்து நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அடுத்து வந்து எடுத்தோன்னே பணம் வந்துட்டது ஹைலைட்டுக்காக. இப்போ நம்ம வந்து வேலை விஷயம் அதுவுமே ஓரளவு நமக்கு அதிலே தெரிஞ்சிருச்சு. அப்போது புதிய பரிமாணம், அதாவது புதிய தொழிலும் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறது அதிலே தெரிஞ்சிருச்சு. அதனால் இப்போ நம்ம வந்து ரிஷப ராசிக்கு வந்து உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூப்பருங்க. இது வந்து எப்போவுமே இந்த கத்திகள் வந்து ஆரோக்கியத்தின் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தலைகீழாக வந்திருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய கஷ்டம் வந்து முடிய போகுது. அதே சமயம் வந்து சில உங்களுக்கு வந்து பிடிவாதமாக இதை தரமாட்டேன் அப்படின்னு மறுக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்துமே நீங்கள் வந்து நிறைய ஒரு பாசிட்டிவாக நீங்கள் பார்க்கலாம். அவங்க வந்து விட்டு கொடுத்து போகிற பாசிட்டிவாக பார்க்கலாம். அதே மாதிரி ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது, அதாவது ரிலாக்ஸான டைம் இது. நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய டைமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ உங்கள் கடனெல்லாம் அடைஞ்சு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதே சமயம் வந்து உங்கள் குடும்பத்துக்கான ஆரோக்கியமும் நல்லா இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இல்லை. ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்க பட்சத்தில் தியானம், மூச்சு பயிற்சி அந்த மாதிரி நீங்கள் நிறையா எடுத்துக்க வேண்டிய இருக்கீங்க. ஸோ இதில் வந்து மேரேஜே நமக்கு வரல இல்லையா. ஸோ மேரேஜுக்கான ஒரு கார்டு எடுத்துப்போம். இந்த வாட்டி நீங்கள் யாராச்சும் இந்த மாதம் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறீங்க, இல்லை லவ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ 2 ஆஃப் ஸ்டார்ட் வந்து நம்ம கத்தி ரிவர்ஸ் வந்தாலே கொஞ்சம் நல்லா தான். அதே சமயம் வந்து நைட் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து அப்ரைட் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, உலகம், த வேர்ல்டு. இதுலேருந்து நமக்கு தெரிகிறது என்னென்னா, இந்த மாதம் உங்களுக்கான காதல், இந்த மாதம் வந்து காதலுக்கான மாதமாக February 14th இந்த மாதம் ஒன்று இருக்கு இல்லையா, லவ்வர்ஸ் டே. ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு லவ்வர் கிடைப்பதற்கான, இல்லை உங்களுக்கு ஒரு சோல்மேட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதை நீங்கள் வந்து கைகூடும் அப்படிங்கிறது தான் நைட் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க.